அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். மிதுன ராசி. யானையை பூனையாக்குவது, பூனையை யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்திலும் சின்னதை பெரிதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றும் கலையை அறிந்த மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும், பண வரத்து அதிகரிக்கும், வீண் அலைச்சல் உண்டாகும், உழைப்பு அதிகரிக்கும், பயணங்களால் வீண் செலவு உண்டாகும், குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருள்களை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சேமிப்புகள் செய்யும் முன்னாடி தகுந்த ஆலோசனை பெறணும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க நேரலாம். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். பெற்றோர் சொல்படி நடப்பீங்க. மிருகசீரிடம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது புனர்பூசம். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதன்கிழமையில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 21, 22, 23. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16. மிதுன ராசிக்காரவங்க ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக்க காலத்தை உறுதியளிக்குது. இந்த மாதம் நீங்கள் நம்பிக்கையுடன் வலிமையுடன் இருப்பீங்க. ஆனால் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேணும். இல்லாட்டி உங்கள் உறவுகள் தடைப்படும். அவசரப்பட்டு யாரிடமும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அதை சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. பிற்போக்கு நிலையில் வருமான வீட்டில் சனியின் அம்சம் இருக்கிறதுனால பணமும் தேவையில்லாமல் செலவழிக்கப்படும். செவ்வாயின் சனியின் பார்வையினால் உங்கள் வேலை சோம்பல் காரணமாக நிற்காமல் அல்லது வேலை முடிவதில் தாமதம் ஏற்படலாம். ஜூலை 16 முதல் தைரியம் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் ஒரு பொழுதுபோக்கை பின்பற்றலாம், அது நிறைவேறும். உங்கள் ஈகோவுடன் உங்கள் வீரம், தைரியம் மற்றும் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும். எந்த வேலையிலும் ஈடுபடுவதற்கு முன்னாடி முடிவை பற்றி நன்றாக சிந்திங்க. இந்த மாதம் பயணத்தில் செலவழிக்கப்படும். ஆனால் எந்த வகையான விபத்துகளையும் தடுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உயரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் மத்தியில் இருந்து வீடு, வாகனம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். இருப்பினும் குடும்ப பிரச்சனையால் மன உளைச்சல் ஏற்படலாம். வேலைக்கான பணம் செலவழிக்கப்படும். இது உங்களுக்கு நன்மை தரும். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையை நிர்வகிக்கும் வீனஸ் கிரகம் புதனுடன் இணைந்திருக்கிறதுனால நீங்கள் இதய விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருப்பதை உறுதி செய்து
உங்கள் பங்குதாரர் உங்கள் உறவில் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்துவார். மேலும் நீங்கள் இருவரும் ஒன்றாக தரமான நேரத்தை செலவிட வேண்டும். அவற்றை வெளிப்படுத்துறதில் நீங்கள் தாமதிக்காமல் இருக்கணுங்க. நீங்கள் யாரையாவது ஆன்லைனில் அல்லது தொலைதூரத்தில் இருந்து விரும்ப தொடங்கியிருந்தாலும் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. திருமணமானவங்க தங்கள் வாழ்க்கை துணையுடன் புதிய செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் உறவு வழியில் ஈகோ வருவதை தவிர்ப்பது முக்கியம். வரவிருக்கும் மாதத்தில் உங்கள் நிதி நிலைமையை கணிசமாக மேம்படும். மேலும் நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் புத்திசாலித்தனமான முதலீடு செய்வீங்க. புதனின் செல்வாக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது நல்லது. கூடுதலாக பங்கு சந்தை மற்றும் லாட்டரி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சாதகமான விளைவுகளை தரும். நீங்கள் ஒருவரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பிடத்தக்க வகையில் செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி வரை வருமான வீட்டில் நிலைநிறுத்தப்படுகிறார். இது உங்கள் வருமானம் பல வேலை மூலங்களிலிருந்து உருவாகும் என்பதை குறிக்குது. இந்த மாதம் தொழில் வீட்டில் ராகு உங்கள் கடின உழைப்பின் காரணமாக புதிய திட்டங்களில் நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். வெளிநாட்டில் இருந்தும் புதிய தொடர்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டம் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கும். மேலும் நீங்கள் சிறந்த ஒப்பந்தங்களை முடிப்பீங்க மற்றும் உங்கள் வேலையில் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் தற்போதைய இடத்தில் இருந்து நல்ல வாய்ப்புகள் அல்லது வெளிநாடுகளில் இருந்தும் நல்ல ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இருப்பினும் அலுவலக அரசியலை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. ஏனெனில் இது உங்கள் சவால் மற்றும் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இது உங்கள் பணி செயல்திறனை பாதிக்கலாம். மூத்த அதிகாரிகளுடன் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் பணியை நிறைவேற்றுவதில் தடையை உருவாக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றத்திற்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கும். உங்கள் வேலையில் புதிதாக ஏதாவது செய்ய முடியும். நீங்கள் உங்கள் துறையில் ஆர்வத்துடன் பணியாற்றுவீங்க. மேலும் சில புதிய திட்டங்களின் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. இந்த மாதம் படிப்பை விட நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. இருப்பினும் இந்த கல்வி விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நேரத்தை வீணடிக்க வழிவகுக்கும் என்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஏதேனும் வரவிருக்கும் போட்டிகள் இருந்தால் உங்கள் முயற்சிகள் பலனை அறுவடை செய்ய முன்கூட்டியே தயாராக இருக்கணும். ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுறங்க. இந்த மாதம் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் வெற்றிக்கான ஏராளமான வாய்ப்புகளை முன்வைக்குது. நீங்கள் ஆர்வமாக இருந்தால் சமூக ஊடக தளங்களில் வெற்றியை அடைவீங்க. படிப்புடன் 2ஆம் நிலை வருமானத்தை அடைய பகுதி நேரமாக அல்லது ஃப்ரீலான்ஸ் வேலை செய்வீங்க. நம்பிக்கையான ஆளுமையை வளர்க்கவும் இது உதவும். உங்கள் குடும்பத்துடன் ஒரு மத ஸ்தலத்திற்கு செல்ல நீங்கள் திட்டமிட்டுள்ளதால் குடும்ப வாழ்க்கையின் தரமும் நல்லிணக்கமும் இந்த மாதம் மேம்படும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுவது மற்றும் உங்கள் வீட்டுக்கு ஆடம்பர பொருட்களில் முதலீடு செய்வது மகிழ்ச்சியின் நல்லிணக்கத்தையும் தரும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் மேசராசிக்குள் நுழைவதால் நீங்கள் புத்துணர்ச்சி மற்றும் மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை அனுபவிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஓயாமல் உழைத்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரத்தில் முதலீடு போட்டு லாபத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. உழைத்தால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓடும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கை கொடுக்க போகுது. 10ல் இருக்கும் ராகு உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுப்பார். செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்க. வீண் செலவுகளால் திக்குமுக்கு ஆடுவீங்க. ஆனால் இந்த நிலைமையை சமாளிக்க சனி பகவான் உதவி செய்வார். ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதம்தான் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு.